இந்த அளவு அறிவியல் வளர்ச்சியின் உச்சத்தை அடைந்திருக்கும் 21ஆம் நூற்றாண்டுலையும் மதம், கலாச்சார அடிப்படையில் மூட நம்பிக்கைகள் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. ஒரு பேனாவை இது என்னோட லக்கி பெண்ணுன்னு சொல்றது தொடங்கி காத்து கருப்பு அண்டாம இருக்க, வீடு வாசல்ல எலுமிச்சை பழத்தை தொங்க விடுறதுன்னு பல வடிவங்கள்ல மூட நம்பிக்கைகளை பார்க்கலாம். இது அவங்களோட நம்பிக்கை. இதனால யாருக்கு என்ன பெரிய நஷ்டம் வருதுன்னு நீங்க கேட்கலாம். மூட நம்பிக்கை மனிதர்களை கொலை செய்யற வரைக்கும் கூட கொண்டு போகலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சூனிய வேட்டை, அதாவது விச் ஹண்டிங் மற்றும் நரபலி கொடுத்தல், ஹியூமன் சாக்ரிஃபைசஸ் தொடர்பான மூட நம்பிக்கைகள் பல நூற்றாண்டுகளாக நம்ம நாட்டில் தொடர்ந்துட்டு வர ஒரு ஒடுக்குமுறை. ஏன் ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்றேன்னா, இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் மற்றும் குழந்தைகள் தான். குறிப்பாக ஆதரவற்றவர்கள், தனியாக வாழ்பவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. இதனுடைய பின்னணி என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துல திடீர்னு நோய் பரவினாலோ, யாராவது எதிர்பாராத வகையில மரணம் அடைந்தாலோ, அல்லது விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டாலோ அதுக்கு அந்த கிராமத்துல வசிக்கிற ஒரு குறிப்பிட்ட பெண் தான் காரணம், அவ சாதாரண பெண் இல்லை, அவ ஒரு சூனியக்காரி அப்படின்னு முத்திரையை குத்தி பலவிதமான டார்ச்சருக்கு உள்ளாக்குறது மட்டும் இல்லாமல் கொலை செய்யவும் படுறாங்க. இதை ஆங்கிலத்தில் விச் ஹண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கிராமத்தின் தலைவர்களுடைய அதிகாரத்தை ஒரு பெண் கேள்விக்குட்படுத்தினாலோ, அல்லது செல்வாக்குமிக்க ஆண்கள் ஒரு பெண்ணுக்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்கணும்னு நினைச்சாலோ, அல்லது ஒரு சில ஆண்கள் ஒரு பெண் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சிக்கிறப்போ அவள் மறுத்து தன் எதிர்ப்பை தெரிவிச்சாலோ, இது போன்ற பல காரணங்களுக்காக ஒரு பெண்ணுக்கு சூனியக்காரி அப்படிங்கிற பட்டம் சூட்டப்படுது. NCRB ரிப்போர்ட் 2019ல ரிப்போர்ட் ஆன 102 மர்டர் கேஸோட மோட்டிவா விச் ஹண்டிங் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு வழக்குல ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் சூனியக்காரனின்னு முத்திரை குத்தி ஒரு பெண்ணின் மீது நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளுக்கு நேரில் பார்த்த சாட்சியம் இல்லைன்னு சொல்லி வழக்க தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. சூனிய வேட்டை மற்றும் மனிதர்களை பலி கொடுப்பது போன்ற குற்றங்களுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தா, இந்திய தண்டனை சட்டம் IPCல விச் ஹண்டிங் அண்ட் ஹியூமன் சாக்ரிஃபைசஸால ஏற்படுற கொலைகளை எப்போதும் போல செக்ஷன் 302 கீழே மர்டரா தான் கருதப்படுது. ஒரு பெண்ணை மந்திரவாதி அல்லது சூனியக்காரின்னு முத்திரை குத்தி அவள் மீது நிகழ்த்தப்படுற பிசிக்கல் அபியூஸ், உடல் சித்திரவதைகளை செக்ஷன் 319 கீழே வெறுமனே சிறிய காயம், சிம்பிள் ஹர்ட்னு தான் கருதப்படுது. எப்படி உடன்கட்டை ஏறுதல் என்கிற சமூக கொடுமைக்கு சத்தி பிரிவென்ஷன் ஆக்ட் 1987ன்னு தனி சட்டம் கொண்டு வரப்பட்டதோ, அதுபோல விச் ஹண்டிங் அண்ட் ஹியூமன் சாக்ரிஃபைசஸுக்கு தனி சட்டம் தேவை. இந்த குற்றங்கள் அதிகமாக நடக்கும் 8 மாநிலங்கள், அதாவது பீகார், ஒடிஷா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல தனிச்சட்டம் இருக்கு. ஆனா இதுலயும் சில சட்டங்கள்ல தண்டனை குறைவா தான் விதிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த நாட்டுக்குமான சென்ட்ரல் எனாக்ட்மெண்ட் இதுவரை வராததால இந்த பிரச்சனையோட வீரியம் பலருக்கும் தெரியாம இருக்கு. கடந்த ஆகஸ்ட் மாதம் 2020ல ஒடிசால தன்னைத்தானே சூப்பர் நேச்சுரல் டாக்டர்னு அறிவிச்சுக்கிட்ட ஒரு நபர் சிகிச்சைங்கிற பேர்ல ஹிந்துக்களோட டிவைன் சிம்பிள், தெய்வீக சின்னமாக கருதப்படுற திரிசூலத்தால ஒரு பெண்ணை கொலை செய்தான். இந்த வழக்குல ஒடிசா உயர்நீதிமன்றம் தற்போதுள்ள மாநில சட்டங்கள் மனிதர்களை பலி கொடுக்கும் கொடுமைக்கு தீர்வு காண்பதற்கு போதுமானதாக இல்லை, எனவே மத்திய அரசு உடனடியாக சட்டம் கொண்டு வரணும்னு வலியுறுத்தியது. இதற்கான முன்னெடுப்பா 2016ல ராகவ் லக்கன்பால்ங்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மக்களவையில தி பிரிவென்ஷன் ஆஃப் விச் ஹண்டிங் பில் 2016 ப்ரொபோஸ் பண்ணாரு. ஆனா இந்த பில் இன்னும் பாஸ் ஆகாம இருக்கு. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தா மட்டும் மூட நம்பிக்கையால் ஏற்படுற கொடுமைகளும் கொலைகளும் தடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மூட நம்பிக்கையானது மக்கள் மனதிலிருந்து அழிக்கப்பட வேண்டும். தத்துவ ஞானி ஆடம் ஸ்மித்தின் கூற்றுப்படி மூட நம்பிக்கைங்கிற விஷத்துக்கு அறிவியல் தான் மருந்தா இருக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 51A சப்கிளாஸ் ஹெச்ல சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிசத்தை டெவலப் பண்ணணும், எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் கலாச்சாரத்தையும் அப்படியே ஏற்றுக்காம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது ஒவ்வொரு சிட்டிசனோட கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம லா காம்ரேடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.